ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கல்பாவதோ சப்தமுனிய புரோவத் பிரஸ்தாப்ய சத்ய பிரதபூமி பந்தவோ வைவஸ்வதாக்கியமோ மனுமாததானகா க்ரோதாத் ஹயக்ரீவம் அபித்ருதோ பூகு. கல்பத்தினுடைய ஒரு முடிவிலே எல்லாரையும் குருவாயூரப்பன் நியமனம் பண்ணிட்டு வேதத்தை மீட்பதற்காக ஹயக்ரீவாசுரனை தேடிண்டு குருவாயூரப்பா அவனோட யுத்தம் பண்ணி உலக நன்மைக்காக பிரம்மாவனிடத்துல அது மீட்டு தரப்பட வேண்டும்னு நீ கடலுக்குள்ள கண்ணை திறந்துண்டு பெரிய உருவத்தோட இறங்கி வேதத்தை தேட ஆரம்பிச்சியாமேன்னு 32வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா கற்பத்தில் முடிவில் கல்னே 7 வகை முனிவர் தம்மை உற்பத்தி செய்தே சத்யவிரதனை வைவஸ்வத நற்பெரு மன்வந்திரத்திற்கு மனுவாக நியமம் செய்தே அர்ப்பணம் அயக்ரீவல் தன் அழுந்திட தேடினாய் அன்றோ அப்படின்னு முடிச்சவர் 32வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் மத்ஸ்யாவதாரத்தினுடைய பூர்த்தி ஸ்லோகம் பலஸ்ருதியோட 10வது ஸ்லோகம் அதை தொடங்க இருக்கார் நாராயண பட்டத்திரி. அதற்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி கோயில் திருக்கோயிலில் திவ்ய தரிசனத்தை அடையலாம். சீர்காழியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலிலே இதோ ஆச்சரியமாக ஒரு முகப்பிலே நாம் கருட வாகனத்தோடு நீலவண்ண பெருமானாக அகஸ்தியர், அர்ஜுனன், பரத்வாஜர் இவர்களெல்லாம் புடை சூழ கருடனை நாம் தரிசிக்கின்றோம். காரணம், இந்த திருக்கோயிலை சுற்றி 11 திவ்ய தேசங்கள், திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்று பிரபலம். இங்கு தை மாதத்திலே 11 கருட சேவையாக 11 எம்பெருமானும் திருமங்கையாழ்வாருக்கும் குமுதவல்லி நாச்சியாருக்கும் தான் ஆச்சரியமாக மணிமாட கோயிலிலே ஒரே பந்தலிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய கருட வாகனத்தை இக்காட்சியானது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இதே பரிணாமத்தோடு இந்த திருக்கோயிலிலே இதோ சுதர்சனமூர்த்தி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். அம்பரீஷனுடைய சரித்திரம் அடுத்ததாக துவங்க இருக்கின்றது. அது சுதர்சனமூர்த்தியினுடைய பெருமையை கூற இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவோ என்னவோ இந்த கஷேத்திரத்திலே இதோ சுதர்சனமூர்த்தி திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். 16 திருக்கரங்கள், ஜுவாலை, சிங்கம் அவருடைய சக்கரத்தை பீடமாக தாங்க, ஒவ்வொரு திருக்கரத்திலே ஒரு ஆயுதத்தை தாங்கிக் கொண்டு நமக்கு பயம் தோஷங்களை போக்குபவராக இருக்கக்கூடிய சுதர்சனமூர்த்தியின் பின்புறத்திலே வழக்கம் போல இதோ யோக நரசிம்மரும் நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆச்சரியமான சேவை. அமர்ந்த திருக்கோலத்திலே யோக பட்டங்களோடு தீர்க்கமான ஒரு பார்வையோடு 4 திருக்கரங்களிலேயும் சக்கரத்தையே தான் தாங்கிக் கொண்டு ஆதிசேஷன் தன்னை தாங்கக்கூடிய யோக பீடத்தின் பின்பு ஆச்சரியமாக சுதர்சனமூர்த்தி நரசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கு ஆச்சரியமான ஒரு கண்ணாடி அறையினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். எம்பெருமான் அடிக்கடி இங்கு புறப்பாடு விசேஷ நாட்களிலே செய்வது வழக்கம். அந்த கண்ணாடி அறையிலே அஷ்டலட்சுமிகள் ஆச்சரியமாக பரிமளிக்க, நாச்சியார் ஒருவள் கிளியுடன் தான் காட்சியளிக்கும் போது அதே நாச்சியார் நமக்கு ஆண்டாள் நாச்சியாரை அடையாளம் காண்பிக்க, கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று இந்த பள்ளி அறையிலே கண்ணாடி அறையிலே கிளியோடு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சேவையை அளிக்க, இதே இந்த திருக்கோயிலில் யக்ஞ நாராயண மூர்த்தியாக தனி சன்னதியாக மற்றொரு பெருமாளும் நமக்கு தரிசனத்தை இதோ அளிக்கின்றார். ஆம், தசரதனுடைய அஸ்வமேத யாகத்திலே காட்சியளித்ததாக தலவரலாறு பின்னால் நாம் கேட்க இருக்கின்றோம். அதனால் அன்றோ இங்கு யக்ஞ நாராயணனாக நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு ஒரு திருக்கையை அபயகஸ்தமாக நமக்கு அபயத்தை அளித்து மற்றொரு திருக்கரம் கதையை தாங்கிக் கொண்டு எம்பெருமான் யக்ஞ நாராயணனாக இங்கு சேவையை அளிக்க,
இந்த உத்தமமான பல திவ்ய தரிசனங்களோடு குருவாயூரிலே 32வது தசகத்தின் 10வது ஸ்லோகமான மத்ஸ்யாவதாரத்தின் கடைசி ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை சிரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். சொதுங்க ஸ்ருங்க க்ஷதவக்ஷசந்தமோ நிபத்ய தைத்யம் நிகமன் கிரகித்வா விரில்சயே விரீத கிருதே ததானகாக பிரபஞ்சனாகார பதே பிரபாயாக. குருவாயூரப்பா, நீ சர்வஜன், வேதங்கள் காப்பாற்றப்பட வேண்டும்னு வேகமா நீ கடலுக்குள்ள நுழைஞ்ச. ஹயக்ரீவன்ற அசுரன் எங்க வேதத்தை ஒழிச்சு வச்சிருக்கான்னு 4 வேதங்களையும் நீ உயர்ந்த உன்னுடைய ரூபத்துல கையில எடுத்துண்ட. அந்த சுதர்சன சக்கரமே உன்னுடைய வால்ல வந்து அற்புதமாகத்தான் பிரதிஷ்டையாச்சு. இன்னைக்கும் அதனால தான் பல சாலக்கிராம ரூபத்துல மத்ஸ்யமூர்த்தியை பார்த்தோன்னு அந்த வால்ல சுதர்சன சக்கரம் மாதிரி அமைஞ்சிருக்குமா. அதுல வேதத்தை எல்லாம் நீ எடுத்து வச்சுண்டு ஹயக்ரீவா அசுரன் உன்னை பார்த்துட்டு நீ இதெல்லாம் மீட்டுட்டு போறைய நீ யுத்தத்துக்கு வர, அவனோட நீ மத்ஸ்ய ரூபமாகவே யுத்தம் பண்ணி அவனை நெருக்கி அந்த அசுரனை வதம் பண்ணி வேகங்களை மீட்டுட்டு வந்து அடுத்த கல்பத்துல பிரம்மா எழுந்துட்ட பிரம்மாவனிடத்துல வேதங்களை எல்லாம் நீ ஆச்சரியமா விரில் ஜெய பீத கிருதே ததானகாக பிரபஞ்சனாகார பதே பிரபாயாக ஆச்சரியமாக ஒப்படைக்க அவரும் பரம சந்தோஷத்தை அடைஞ்சார்னு சொன்னான். அதனால தான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த மத்ஸ்யாவதாரத்தை வர்ணிக்கச்சே வேதங்களை மீட்டுக் கொடுத்த வரதன் சாட்சாத் எம்பெருமானார். நமக்கு அடிக்கடி நாராயணியத்துல பட்டத்திரியும் வரதா வரதான்னு எம்பெருமானுடைய முழு ஸ்வரூபமே நமக்கு வரங்களை அளிக்கக்கூடியவர். மத்ஸ்யமூர்த்தியினுடைய பெருமையும் வரங்களை அளிக்கக்கூடியவராக இங்க சொல்ல போறார். அதுல இன்றைய தினத்துல நமக்கு என்ன ஒரு பெரிய ஒத்துமை என்ன, வையம் போற்றும் வைகாசி உற்சவம்னு காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளாக வரதராஜ பெருமாளுடைய திருத்தேர் பவனி வர ஆரம்பித்து சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து பெரிய காஞ்சிபுரத்துக்கு ராஜ நடையை வரதராஜ பெருமாள் நடந்து திருத்தேரிலே ஆரோகணித்து அவன் பவனி வரக்கூடிய திருநாளிலே அவனுடைய ஒரு பெருமையை மத்ஸ்யாவதாரத்தோடு பூர்த்தியாக அவனும் வரமளிக்கக்கூடிய வரதனாக நமக்கு காட்சி அளிக்கின்றான் என்று தேசிகருடைய மங்களாசாசனம் நமக்கு இன்றைய தினத்திலே பொருத்தமாக அமைகின்றது. நிர்மக்ஞ ஸ்ருதி ஜால மார்கணதசா தத்தக்ஷணைர் வீக்ஷணைகி அந்தஸ்தல் அதிவாஹரவில்த ககனானி ஔதல்வதி நாமபமு நிஷ்பிரத்யோக தரங்கரிங்கனமித பிரத்யோடபாதச்சட டோலாரோக சதோ கலம் பகவதோ மத்ஸ்யம் வபுப்பாதுனக. வேதங்களை மீட்டு மத்ஸ்யமூர்த்தி வரார். தேசிகனுடைய அனுபவம் உள்ளுக்குள்ள ஒரே தாமரை காடு, தாமரை பூ எல்லாம் இவரை வரவேற்கிறதா. அப்படியே காத்துல அந்த தாமரை புஷ்பங்கள் ஆட அதுல நடுவுல மத்ஸ்யமூர்த்தியாக சுவாமி வந்து இருக்கச்சே கடல்ல ஜில்லுன்னு காத்து வீசுறது, கடல பொங்கறது. இந்த ஆட்டத்திலையும் சில்லுன்ற சூழ்நிலையிலையும் மத்ஸ்யமூர்த்திக்கு ஒரு ஊஞ்சல் உற்சவம், ஒரு டோல உற்சவம் இருக்கா மாதிரி அந்த தாமரையில புகுந்து புகுந்து வராராம். இதே தான் ஆண்டாள் நாச்சியார் சொன்னா. என்ன ஒத்துமை பாருங்க, திருவிக்கிரம வாமனாவதாரத்தை அனுபவிச்சுட்டு உடனே நாராயணியத்திலே மத்ஸ்யாவதாரம், பாகவதத்திலையும் அப்படித்தான். ஆண்டாளுடைய திருப்பாவையிலையும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. அங்க ஓங்கி உலகளந்தான்னு திருவிக்கிரமாவதாரத்தை வர்ணிச்சா. பின்னாடியே ஆண்டாளும் அங்க இருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய சென்னல் கதிர்களுக்கு நடுவுல கயலுகள மத்ஸ்யமானது உகர்ந்து உகந்து அப்படி இப்படி ஓடுறதுன்னா அவளும் மத்ஸ்யாவதாரத்தை திருப்பாவையில ஞாபகப்படுத்திட்டாளா. அப்ப இந்த இரண்டுக்கும் என்ன பெருமை என்ன, நாராயண பட்டத்திரியும் பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். இந்த மத்ஸ்யாவதாரத்தை யார் யாரெல்லாம் சிரவணம் பண்றாளோ விரில் ஜெயே பிரீத கிருதே ததானகாக பிரபஞ்சனாகார பதே பிரபாயாக. என்னென்ன மனோரதங்கள்லாம் பூர்த்தியாகணும்னு நினைக்கிறாளோ பூர்த்தியாகும். ஏன்னா பட்டத்திரிக்கு இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே ஆனந்தமாம். காரணம், நாராயணியத்தை அவர் தொடங்கினதுக்கே மத்ஸ்யாவதாரம் தான் காரணம். இவர் தன்னுடைய குருவான அச்சுதபிஷோரிடத்துல வாதரோகத்தை வாங்கிக்க, ரோகம் நீங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு எழுத்தச்சன்னு ஒரு ஜோசியரை கேட்க அவர் குருவாயூருக்கு போய் நீ மத்ஸ்யம் தொட்டு பாடினால் வியாதி நீங்கும்னு சொன்னார்.
மத்ஸ்யாவதாரம் தொடங்கி பாகவதத்தை சுருக்கமா எழுதுனார். அதனாலதான் முதல் ஸ்லோகத்திலேயே நாராயணியத்தை ஆரம்பிக்கச்சே சாந்திரானந்தாப போதாத்மகம் அனுபமித்தம்னு பரிபூர்ண ஆனந்தமாகவும் ஞான சொரூபமாகவும் வேதத்தினுடைய சாட்சியாகவும் இருப்பது ஆச்சரியப்படக்கூடிய ரூபம்னு குருவாயூரப்பன் அவர் சொன்னதே முதல் ஸ்லோகத்துல மத்ஸ்யம் தொட்டுத்தான். கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம்னு கால பரிமாணம் தேச பரிமாணம் எல்லைகளை எல்லாம் கடந்து எப்ப தோன்றினார், கல்பத்தினுடைய முடிவிலேயே இருந்தார், கல்பத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருந்தார். அதனால குருவாயூரப்பா உன்னுடைய ரூபம் மத்ஸ்யத்தோட நான் நினைக்கிறேன்னு ஆரம்பத்துல சொன்னார். வேதங்களை மீட்டார். நிகம சத சகஸ்வேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். வேதங்கள் வேத ஆகமங்களை எல்லாம் மீட்டவன். அப்படிப்பட்ட நீ புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரூபம்னு மத்ஸ்யம் தொட்டுத்தான் அந்த பாக்கியம் ஜனானாம்னு நாராயணியத்தை ஆரம்பிக்கிறாரே. அதனால இந்த தசகத்தை முடிக்கச்சே நாராயணியம் ஆரம்பிச்சதே மத்ஸ்யாவதாரத்துக்கு தானே அப்படின்னு பரம சந்தோஷம். குருவாயூரப்பனிடத்துல பிரார்த்தனை பண்ணார். குருவாயூரப்பா, இந்த சரித்திரத்தை யார் பக்தி ஸ்ரத்தையோடு கேட்கிறாளோ, மத்ஸ்யமூர்த்தியினுடைய அனுகிரகத்துல மத்ஸ்யாவதார ரூபத்தையோ, சத்தியவரத மகாராஜனையோ, இல்ல ஓடி வந்த படகையோ, கடல் அலையையோ, சப்த ரிஷிகளையோ, இல்ல பிரம்மாவையோ, வேதங்களையோ, இதுல எதை ஒன்ன மனசுல தியானம் பண்ணாலும் சங்கல்பா தஸ்ய சித்தியந்தி சயாதி பரமாம் கதியும். எதை நினைச்சாலும் எதை கேட்டாலும் சகலவிதமான பலன்கள் செவ்வை சூடுவார் சொன்னார். பண்ணி காதை கேட்போர் படிப்பவர் பழுதில் வீடு துண்ணுவர் அரசு எய்துவர் என்று உயர்ந்த பதவிகள்லாம் அவளுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் அவளிடத்துல சித்தியாகும்னு சொல்லி மத்ஸ்யாவதாரத்தினுடைய பலஸ்ருதியாக 32வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி விரிச்சயே பீத கிருதே ததானகாக பிரபஞ்சனாகார பதே பிரபாயாக. பிரபஞ்சத்தில் இருக்கிறவா எல்லாரையும் இந்த கதை கேட்கிறவாளை நீ சௌக்கியமா வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறார். அந்த 32வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, உயர்ந்திடு உனது கொம்பால் அரக்கனை வீழ்த்தி விட்டே பெயர் பெறும் வேதம் தம்மை பிரம்மன் பால் தந்து மேலும் அயனையே மகிழச் செய்த அதிசயம் என்ன சொல்வேன் மயர் ஒரு மக்கட்கெல்லாம் மானுபருள் குருவாயூரா என்ற ஒரு வைபவத்தோடு மத்ஸ்யாவதாரமானது பூர்த்தியாகி நாராயணியத்தில 33வது தசகத்தில ஏகாதசி துவாதசி விரதத்தினுடைய மகாத்மியம், சுதர்ஷனாழ்வானுடைய பிரபாவங்களை விளக்கக்கூடிய அம்பரீஷ மகாராஜாவினுடைய சரித்திரத்தை தொடங்க இருக்கார். எவ்வாறு 33வது தசகத்தை துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலிலே இங்கு தனி சன்னதியாக சேவையளிக்கக்கூடிய அகஸ்திய மகரிஷி அர்ஜுனன், அவருக்கு எம்பெருமான் எதற்காக தரிசனம் அளித்தான், எவ்வாறு ஞானோபதேசம் செய்தான் என்ற வைபவங்களை எல்லாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீ